பல இடங்களில் சென்று நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். இருந்தாலும் அவர் நமது சொந்த கோயிலிலே நாட்டிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒரு முறை கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாளே நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். மற்றும் இரண்டாவது முறையாக அவருடைய சொந்த ஏற்பாட்டின் முயற்சியிலையும் டவுன் பெரியசாமி வன்னியர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட வன்னியர் வரிதாரர்களும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பொன்னாடை போற்றி சிவமுத்துராமலிங்கம் ஐயா அவர்களை நமது முன்னாள் செயலாளரும் பொருளாளருமாக செயல்பட்டு வந்த கோயிலுக்கு மற்றும் மண்டப கட்டிடங்களை வெற்றி அரும்பாடு செய்த அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்ப்பார்கள். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஐயா சிவமுத்துராமலிங்கம் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். கோவிலின் முன்னாள் செயலர் ஐயா அவர்களை பாராட்டி கோயிலின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டிக்கிறோம். அனைவருக்கு தட்டும் ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஒரு சில வார்த்தைகள் பேசும். சிவாய் நம. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு லாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இல்லாமல்ல பரம்பொருளின் துணை கொண்டு இன்றைக்கு இந்த இனிய மாலை வேளையிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டு சிவபெருமானின் அடியார்களாகிய 63 நாயன்மார்களை பற்றிய செய்திகளை நாட்டிய நாடகமாக தந்திருக்கிறோம். அதாவது நம்ம பிள்ளைகளெல்லாம் சிவபெருமானுக்கு கும்பிடுறாங்க, சாமியை கும்பிடுறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பும் வசதியும் இல்லை. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளாக போராடின்னு சொல்லக்கூடாது, பாடுபட்டு மிகவும் சிறந்த முறையில் அந்த எழுதி அந்த ஸ்கிரிப்டை இசையமைத்து நாட்டியமாக்கி இந்த மாதிரியான திருநெல்வேலி, மதுரை, சிதம்பரம், கோயம்புத்தூர், சிவகங்கை போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கு உள்ள நாட்டிய பள்ளிகளை அழைத்து அவர்களிடம் எனது ஆடியோவையும் வீடியோவையும் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டையும் கொடுத்து நடிக்க சொல்லி இந்த ஊரிலேயே ஏறத்தாழ 10 வருஷமாக போராடி 6 ஆண்டுகளாக நெல்லை சங்கீத சபாவில் எனது நாடகங்கள் நடைபெற்றது. சென்ற ஆண்டு 63 நாயன்மார்களையும் 9 நாட்கள் நடத்தினோம். இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற முதல் நாயன்மாராகிய ஏனாதிநாதரை சுபதுர்கா என்ற குழந்தை முதல்ல இந்த ஊரில் நாட்டிய பிள்ளைகளை காண்டாக்ட் பண்ணுறப்போ என்னை துணிந்து பார்த்த பெண் அந்த சுபதுர்கா. கொஞ்சம் மாமா அவங்க நடத்த போகிற நாடகம் ஏனாதிநாதர். அந்த ஏனாதிநாதங்கிற கதையில் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன அதிலேருந்து நான் யாரோன்னு தெரியாமல் ஜங்ஷனில் ஒரு லாட்ஜில் இருக்கிறேன். என்னை பார்த்து ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யார் என்ன எது அப்படிங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. நான் அழைத்த உடனே நான் பண்ணித்தரையான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாயன்மாரை ஏறத்தாழ 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ணாங்க. அவங்க தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து பண்ணாங்க. ரொம்ப அருமையானவ. இவன் ஒரு சைவ சித்தாந்தம் படித்த பெண். இப்பொழுது ஏலிசை நாடக கல்லூரியில் படிச்சுட்ருக்கிறார். அறிவார்ந்த பெண்மணி. இந்த குழந்தையை வாழ்த்துவதில் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. வாழ்த்துங்க. இந்த ஏனாதிநாதர் கதையை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நேரம் கொஞ்சம் அதிகமாகிட்டுது. எனவே ஏனாதிநாதரை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாவுக்கரசு பெருமான், நால்வரில் ஒருவராகிய திருநாவுக்கரசு பெருமான் அங்கமாலைன்னு ஒன்று பாடுங்க. கைக்கு என்ன வேலை, காலுக்கு என்ன வேலை, கண்ணுக்கு என்ன வேலை, நம்ம படைப்பதற்கான வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படிங்கிறத ஒரு பாடலாக பாடியிருக்கிறாரு பதிகமாக. அந்த பதிகத்தை இவர்கள் அபிநயமாக இந்த பிள்ளைகள் உங்களுக்கு காட்டவர்கள் கண்டு மகிழுங்கள். நல்ல நேரத்துக்கு நல்ல பண்ணும்போதெல்லாம் கைத்தட்டுங்க. அப்போ தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு நிலைமையாக இருக்குன்னு சொல்லி நான் மேடை வெட்டுக்கள் இறங்குகிறேன். நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ
சிவன் எம் நிறை செம்பவள எரி போல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர்ப்பும் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் நெஞ்சே நீ கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையாத்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றிய நாதையு வாக்கையால் பயனின் ஆக்கையால் பயனின் கால்களால் பயனின் கரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனின் கால்களால் பயனின் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றாருளரோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கிருமாந்திருப்பன் கொலோ இருமாந்திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் முத்துராமலிங்கம்
வழங்கும் 63 அற்புத வரலாறு. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 9ஆம் நாயன்மாராகிய ஏனாதியாரின் இணையரு வரலாறு. புரட்டாசி உத்திராடத்தில் சிவனடி சேர்ந்த எப்பெரியார் கிபி 660க்கும் 840க்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்தவர். இவர் அவதரித்த பதியாம் எயினனூர் என்பது சோனாட்டு பதியாகும். இவ்வூரில் தோன்றி வாழ்ந்த இவர் ஓர் படைத்தலைவனாய் பரிணமித்து சிவநெறி சிந்தையராய் வாழ்வார். அரசர்குலம் கற்றுக்கொள்ள வாழ்வித்தை பயிற்றுவிக்கும் அரசுரிமை தாயம் பெற்ற இவர் தான் பெற்ற மிகு பொருளை சிவனடியர் தொண்டில் செலவு செய்து செம்மை சேர காணும் சிவப்பொலிவில் சிந்தை மகிழ்ந்து வாழ்வர். இன்றைய கும்பகோணத்திற்கு தென்கிழக்கில் 4½ மைல் தொலைவில் அரிசில் கரைப்புத்தூர் என்ற அழகாபுத்தூர் அருகே ஏனநல்லூர் என்று இன்று வழங்கப்படும் அன்றைய எயினனூர் அமைகிறது. இந்த ஏனாதிநாதரின் வரலாற்றில் புகுந்து பார்த்து புண்ணியம் சேர்ப்போமா? எயினனூர் ஏனாதி எழுதரும் வாழ்வீரன் அயன்மாலும் அறியார் சிவன் அறிவார் வியன் பெரும் மன்னர் குலம் வாழ்வித்தை கற்பிக்க பயனாய் பொருள் பெற்று பயிற்றும் கலை வளர்க்க ஈழக்குலத்து எழுச்சி பெருமகன் ஏனாதி ஈழக்குலத்து எழுச்சி பெருமகன் ஏனாதி வாழவே சிவனை நெஞ்சில் வடித்தவன் வாழவே சிவனை நெஞ்சில் வடித்தவன் தாளா பெருமை தரித்த தனி தலைவன் தாளா பெருமை தரித்த தனி தலைவன் ஆளால் வையம் காத்திடும் வல்லவன் வாழால் வையம் காத்திடும் வல்ல சோமனை சூடி காமனை கரித்த கனலான் மாவலி கழுதிய மாயனு வணங்கு மதியனை சோமனை சூடி காமனை கரித்த கனலான் மாவலி கழுதிய மாயனு வணங்கு மதியனை தாம் தனது நெஞ்சில் தாங்குவான் தகையன் தாம் தனது நெஞ்சில் தாங்குவான் தகையன் சாமானியன் இவன் சைவ சாத்திரம் கற்றான் சாமானியன் இவன் சைவ சாத்திரம் கற்றான். அசூயை என்பதை வாழ்வாக கொண்டு உதிக்கும் சூரியனை ஊர்வோர குக்கல் ஒன்று ஓடி ஓடி குறைப்பதன அதிசூரன் என தானே தனக்கு சூட்டிய பெயரில் எதிரியென ஒருவன் முளைத்து நிற்பான். சிங்கத்தை எதிர்த்து ஊளையிடும் சிறு நரியாய் ஒரு நாயன்மாரை உருவாக்கும் உன்னத முயற்சியில் இந்த அதிசூரன் இவரை போருக்கு அழைத்து மல்லுக்கு நிற்பான். மன்னர்குலம் கற்பிக்கும் அரசுரிமை தாயம் தனக்கே தரவேண்டி ஏனாதியை எதிர்த்தே நிற்பான். ஏனாதி மேல்கொண்ட எரிச்சல் மிகவாகும் அதிசூரன் அவரை தன் கூட்டத்துடன் போருக்கு அழைப்பார். சுற்றமுடன் மற்றவரும் சேர்ந்த ஒரு மூர்க்கப் போரில் இருதரப்பும் போரிட ஓர் நாள் முழுவதும் நடக்கும் இந்த மூர்க்கப் போரில் அதிசூரன் தரப்பில் இழப்புகள் அதிகமாகி
மேலும் எதிர்க்கச் சக்தியற்று வகையற்று மாலை வருமுன் அதிசூரன் தலைமையில் அவனது படையினர் புறமுதுகாய் ஓடுவர். ஓடிய குருமதியன் அதிசூரன் தோல்வியின் சுமை தாங்காது துவண்டு ஏராதியை எப்படியும் அழிக்க கொடூரமாய் சிந்தித்து குறுக்கு வழியினை தேடுவன். எயினனும் ஏனாதி இரும்பின் மனிதனும் எயினனும் ஏனாதி இரும்பின் மனிதனும் பயத்தரு அவன் படை வாழ்வலி பெரிது பயத்தரு அவன் படை வாழ்வலி பெரிது செயலின்றி மயங்குவர் நம்மவர் நலிந்தனர் செயலின்றி மயங்குவர் நம்மவர் நலிந்தனர் அயலான் இவனை எப்படி அழிப்பது எப்படி அழிப்பது எத்துணை என் படை அழிந்தது இவன் வெல்ல அத்துணை வீணே அவன் கொலை கனவே எத்துணை என் படை அழிந்தது இவன் வெல்ல அத்துணை வீணே அவன் கொலை கனவே சத்தெல்லாம் இழந்து சடுதி வழி காண்பேன் சத்தெல்லாம் இழந்து சடுதி வழி காண்பேன். ஆஹா ஆஹா பக்தன் இவன் சிவனடிகள் ஆஹா பக்தன் இவன் சிவனடிகள் கிட்டியது வழியே கிட்டியது வழியே. தரிப்பேன் நானும் பொய் வேடம் விரிசடை விளங்க சிவவேடம் தரிப்பேன் நானும் பொய் வேடம் விரிசடை விளங்க சிவவேடம் பரந்த பால் நெற்றி குழைத்த வெந்நீர் திறந்த மேனியில் தடவிடுவேன் பரந்த பால் நெற்றி குழைத்த வெந்நீர் திறந்த மேனியில் தடவிடுவேன். போராட கொலை வாடும் முகமூட கேடயமும் நீரால் உடம்பிலங்க அக்கமணி கழுத்தாட போராட கொலை வாடும் முகமூட கேடயமும் நீரால் உடம்பிலங்க அக்கமணி கழுத்தாட வேறாடாகி வீம்புக்கே வம்பு செய்வாராய் வயதோனே வரு சண்டை இழுப்பேன் வேறாடாகி வீம்புக்கே வம்பு செய்வேன் வாராய் வயதோனே வரு சண்டை இழுப்பேன். மன்னர் குல மக்கட்கே வாழ்வித்தை என்னகது உனக்கே உரிமையோ மன்னர் குல மக்கட்கே வாழ்வித்தை என்ன அது உனக்கே உரிமையோ உன்னளவு எனக்கும் வித்தைகள் தெரியும் மண்ணில் உன் உடல் வீழும் வரைவோ என் உன்னளவு எனக்கு வித்தைகள் தெரியும் மண்ணில் உன் உடல் வீழும் வரைவோ என்
ஒற்றைக்கு ஒருவனாய் செய்வேன் சமரை, வெற்றி உனக்கில்லை வெளியில் வா தெரியும். இற்றை வரை தோற்றேன் இனிமேலும் இல்லை, வெற்றிடும் தோல்வியில் பயமோ. வா வா ஏனாதி, தோல்வியில் பயமோ. வா வா போரிட பயமோ. தனது போலி சிவவேடத்தை கேடயத்தால் மறைத்து கொண்ட அதிசூரன் பெரியவர் ஏனாதியாரை ஒற்றைக்கு ஒற்றையாய் வம்பில் சண்டை செய்ய வலிந்து இழுக்கிறார். யார் என்று தெரியாத ஒருவன் தனது தலைவனை சண்டைக்கு அழைப்பதை வியப்புடன் நோக்குவர் ஏனாதியின் ஆட்கள். அண்ணனே தலைவனே ஆழ்யார் இவனே, என்னவோ அழைக்கிறார் சண்டைக்கு சமமோ. வன்மை என் வாளுக்கு இரையாக்கி விடவர் முன்னம் அனுமதி தந்திடு தலைவா. அப்பன் சிவன் என்னிட உலகில் யாரம் எதிரி, அப்பன் சிவன் என்னிட உலகில் யாரம் எதிரி. தப்பாய் சில வேளை பூனைகள் நம்மை சேரும், தப்பாய் சில வேளை பூனைகள் நம்மை சேரும். அப்படி ஒரு விளையாட்டு நன்றே இது நன்றே, அப்படி ஒரு விளையாட்டு நன்றே இது நன்றே. தப்பியவன் ஓட பழிதனை விலக்குவீர், தப்பியவன் ஓட பழிதனை விலக்குவீர். புலியும் பூனையும் ஒரு களம் நிற்கும் வலிந்த சண்டையில் வாழ்வோதுகிறது. புலியும் பூனையும் ஒரு களம் நிற்கும் வலிந்த சண்டையில் வாழ்வோதுகிறது. எலி பூனை வேறறுக்க ஏற்பிலா ஏனாதி, வழிவேறு அறியாது வாழ் சூரன் கழுத்தாக. அகம் நீரை சூழ்ச்சியை அரங்கேற்றும் கேடகன், முகமறை கேடயம் சட்டென விலக்குவன். அகம் நீரை சூழ்ச்சியை அரங்கேற்றும் கேடகன், முகமறை கேடயம் சட்டென விலக்குவன். செகம் புகழ் சிவவேணம் காண்பான், செகம் புகழ் சிவவேணம் காண்பான். அதிர்வே சுகமே இதுவும் ஏனாதி செய்தவம், சுகமே இதுவும் ஏனாதி செய்தவம். மெய்யோ பொய்யோ சிவன் என் முன்னே, ஐயோ இவன் மடிதல் சிவ அபராதம். மெய்யோ பொய்யோ சிவன் என் முன்னே, ஐயோ இவன் மடிதல் சிவ அபராதம். வெய்ய இவன் வாழ வேண்டுவல் வழியே, கையில் வாழினை கீழ்விடல் செய்வேன். வெய்ய இவன் வாழ வேண்டுவல் வழியே, கையில் வாழினை கீழ்விடல் செய்வேன். ஊராம் வாழ்கீழா நம் உயிர் மேலா, சீராம் தாழ் சேர உயிர் விலை சரி.
நிராயுதன் கொல்பழி அதிசூரன் பெறவோ தீரா பழிவரல் நல்கோ நிராயுதன் கொல்பழி அதிசூரன் பெறவோ தீரா பழிவரல் நல்கோ வாழினை கீழ்விடே வாழினை கீழ்விடே சுழற்றுவார் கைவாள் அன்புடை போரென கழற்றுவார் தன்வினை வாய் சிவம் செப்பும் தளர்ந்த நேரம் தக்கதாய் சூரனோ வளர் பெருமை வளர அணைப்பான் ஏனாதி எனும் சுடரை அணைப்பான் ஏனாதி எனும் சுடரை அணைப்பான் ஏனாதி என்ற ஒரு பெருமரம் சாய்ந்தது தேனாய் தித்திக்கும் சிவவேடம் மருந்தினன் ஏனாதி என்ற ஒரு பெருமரம் சாய்ந்தது தேனாய் தித்திக்கும் சிவவேடம் மருந்தினன் வானாதி தேவர்கள் மலரினை சொரிந்தனர் வானாதி தேவர்கள் மலரினை சொரிந்தனர் வானானை நீத்து வளர்மதிய நடியான வானானை நீத்து வளர்மதிய நடியான சிவபெருமான் உமையோடு காட்சி தந்து ஏனாதியாரை தன் திருவடியில் நிலைகொள்ளச் செய்கிறார். சிவாய நம சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர நம சிவாய தத்தி கிட்டத்தும் சிவாய நம சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர நம சிவாய தத்தி கிட்டத்தும் பயக்கண்டும் நஞ்சுண்டு அவைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இந்த குறள் ஏனாதியின் வரலாற்றுக்கு முன்பா அல்லது பின்பா? சிவவேடம் அணிந்தவன் சிறுநறியாய் இருப்பினும் தன்னை எதிர்ப்பவனாயிருந்தும் சினம் நீத்து எதிரியையும் பழி சேராது தன்னுயிர் நீத்து தன்னை இழந்த ஏனாதி இறைவனால் நாயன்மாராக அங்கீகரிக்கப்படுகிறார். சிவவேடம் அணிந்த எதிரிக்கு நிராயுதபாணியை கொன்றான் என்ற ஒரு சிறு பழிகூட வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிறார். எடுத்த வாளினை கீழ்விடாது வாள் சுழற்றுவார் போல ஏனாதி நடிக்கிறார். அதிசூரன் கைவாளால் உலகை நீக்குகிறார். இப்படியும் வரலாறு, இப்படியாம் இணையிலா வரலாறுகள் உலகின் எந்த மூலையில் தேடினாலும் காண கிடைக்காது. தமிழும் சைவமும் இரண்டரக் கலந்த ஓர் இணையற்ற பண்பாட்டு களஞ்சியமாக காவியமாக ஏனாதியின் வரலாற்றை பெரிய புராணம் பதிவு செய்கிறது. வீழ்ந்த ஏனாதி சைவத்தின் தூணாக எழுதுகிறார். மண்புதைந்த ஏனாதி தமிழ் பண்பாட்டின் வீறுகொண்ட வித்தாகி முளைக்கிறார். தான் தனது என்பவற்றை இழந்து மரணமிலா பெருவாழ்வு பெற்ற ஏனாதியை என்ன சொல்லி போற்றுவது, என்ன சொல்லி வணங்குவது? தமிழ்ச்சைவம் கண்ட தரமிக்க பத்தரை மாற்று தங்கம் உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய விளைந்த ஓர் நல் வெண்முத்து வானவரும் போற்றும் வஜிரமே ஏனாதி. ஏனாதி எண்ணிடில் ஏற்றவே நம் குடி
வானாள் கூடும் வாட்டமிலை வாழ்வில் ஏனாதி எண்ணினில் ஏற்றமே நம் குடி வானாள் கூடும் வாட்டமிலை வாழ்வில் தேனா மனைவியும் தித்திக்கும் குழவியும் காணா சுகங்களும் கை கூடும் காணீர் தேனா மனைவியும் தித்திக்கும் குழவியும் காணா சுகங்களும் கை கூடும் காணீர் ஏற்றமிகு ஏனாதி நாதன் தன்னடியன் ஏற்றமிகு ஏனாதி நாதன் தன்னடியன் மாற்றமா உலகெனினும் இவன் புகழ் மாறுமோ மாற்றமாம் உலகெனினும் இவன் புகழ் மாறுமோ தோற்றம் சிவனென்று தோற்றவன் வெல்றான் தோற்றம் சிவனென்று தோற்றவன் வெல்றான் போற்றும் ஏனாதி சிவப்பணி ஊற்றாம் போற்றும் ஏனாதி சிவப்பணி ஊற்றாம் ஏற்றமிகு ஏனாதிநாதன் தன்னடியன் ஏனாதி நாதன் தன் அடியன் ஏனாதிநாதரின் நாட்டிய நாடகம் நிறைவு பெற்றது. கோவில், குளம் மற்றும் சடங்குகளே இறை வழிபாடு என்ற நினைப்பிலிருந்து மேல்வந்து நாயன்மார்கள் குறித்த வாழ்க்கை செய்திகளையும் வாழ்ந்த வரலாற்றினையும் உன்னிப்பாய் எண்ணுவது என்ற பழக்கமும் வழக்கமும் இறைவனை நம் அருகே கொண்டு வரும் என்ற அறிவியல் செய்திகளையும் அறிந்தால் தங்கமலருக்கு வாசனை சேர்ந்தார் போல சிறப்புகள் மேலும் கூடாதா என்ற கவலை மிகவே இப்படியாம் நாட்டிய நாடகங்கள் நாட்டில் எழுகிறது. தரணியே அழிந்துபடினும் தமிழும் சைவமும் என்றும் அழியாது அழியாது. தான் அழிந்து பெயரழியா புகழ் சொந்தம் பெற்றான் ஏனாதி. பானாடு சோனாட்டு ஏனாதி வானாட்டை அலங்கரித்து தானாடுகின்ற தங்கத் தலைவனின் தாழ் வாடாது அமர்ந்தார். இவரை நாடாது தேடாது இருப்போர் சைவரோ வாழ்க ஏனாதி வளர்க மிகு சைவம். இந்த 9ஆம் நாயன்மாரை ஏனாதிநாதரை நாட்டிய நாடகமாக சைவ உலகுக்கு சமர்ப்பணம் செய்து திருவலிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்டம் மகிழ்வை அடைகிறது. நன்றி, வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஏனாதிநாதரை கண்டீர்கள். இந்த நாடகத்தில் 2 கேரக்டர், ஒன்று ஏனாதி, இன்னொன்று அவனுடைய எதிரி அதிசூரன். ஏனாதியை ஜெயிக்கிறதுக்கு அதிசூரனால் முடியலை. ஏன்னா ஏனாதி ஒரு சிறந்த சிவனடியர், அரசனிடம் வாழ்வித்தை கற்பிக்கின்ற ஒரு தாயத்தை பெற்றவர். இந்த அதிசூரனுக்கோ ஏனாதி மேலே பொறாமை. மோதி பார்க்கிறான், ஜெயிக்க முடியல. சூழ்ச்சி செய்கிறான். தன்னை ஒரு சிவனடியாராக மாற்றிக்கொண்டு தனது முகத்தை மூடிக்கொண்டு அவரை ஒற்றைக்கு ஒற்றையாய் அழைக்கிறான். அவரும் வரார், சண்டைக்கு வரார். இவர் வாளை அவன் கழுத்தில் வைக்கும்போது, யார் ஏனாதி அதிசூரன் கழுத்தில் வாளை வைக்கிற நேரத்தில் தனது கேடயத்தை விலக்குகிறான். பார்க்கிறார் ஏனாதி, ஆகா இவன் சிவனடியர், இவனிடமா நான் சண்டையிடுவது என்று சொல்லி வாழை கீழே போடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வாழை கீழே போட்டு அவன் தன்னை கொன்னுட்டான்னா ஆயுதம் இல்லாதவனை கொன்ற பழி அதிசூரனுக்கு வருமே, அந்த பழி கூட அவனுக்கு வரக்கூடாது என்று வாளை சுற்றுறாப்பில் சுற்றி ஒரு ட்ராமா காட்டுறார். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அதிசூரன் அவரை
கதையை முடிச்சிடுறான். பாருங்க, சிவனுடைய வேடத்துக்கு அத்துணை மரியாதை தந்தவன் ஏனாதி. எனவே அவன் நாயன்மாராக போற்றப்பட்டான். இந்த நிகழ்வுகளெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது. இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடந்ததா என்று நமது பிள்ளைகள் நினைத்தால் மனத்தில் குரோத உணர்வுகள் குறையும், வன்மை நெஞ்சம் மென்மையாக மாறும். இதற்காகத்தான் இந்த நாயன்மார்களை நாம் நாட்டிய நாடகமாக்கி தமிழகமெங்கும் கொண்டு செல்கிறோம். இந்த நாடகத்திலிருந்து நமக்கு புரிஞ்சது என்னென்னா, எதிரியை கூட நேசி, எதிரிக்கு கூட அன்பு செய், அவன் உன்னை சிவலோகம் கொண்டு செல்வான். இப்போ அவரை கத்தியால் குத்திக்கால தள்ளிட்டான், சிவபெருமானே அவரை சிவலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இதுதான் செய்தி. எனவே நாம் அன்பை நேசிப்போம், அறிவை மதிப்போம் என்று கூறி நாம் இந்த நாடகத்தை சின்ன சின்ன பிள்ளைங்க 5ஆம் கிளாஸு, 4ஆம் கிளாஸு, 3ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸ், மேக்ஸிமம் என்ன 8ஆம் கிளாஸ் இருக்குமா இருக்கும். இந்த பிள்ளைகள் நெஞ்சிலே விதையை போட்டு விட்டோம். இனிமேல் ஏனாதினா இந்த பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியும். இந்த ஏனாதி ஒரு 12 பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு நாயன்மாரை தெரிஞ்சிருக்கு இல்லையா. இன்றைக்கி ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா அந்த 50 பேருக்கு நாயன்மார் என்ற டெர்மினாலஜி, நாயன்மார் என்ற பதம் அதையாவது நாம் தெரிவித்தால் நாம் சைவத்திற்கும் இறைவனுக்கும் நாம் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்று கூறி, நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நாடகத்துக்கு போயிட்டு அப்புறமா உங்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவிப்போம். இனி அடுத்த நாயகம் நித்யா. வாமா நித்யா. எனக்கு 9 நாள் நிகழ்வில் சென்ற வருடம் 63 வரையும் நெல்லை சங்கீத சபாவில் 9 நாள் நிகழ்வாக நடத்தினேன். அப்போது இந்த நிகழ்ச்சியில் அவங்க கலிய நாயனார் நடித்தாங்க. நித்யா, கலிய நாயனார் என்ன செய்தின்னா, விளக்கேற்றுவதையே அவரது வாழ்நாள் தொண்டாக செய்து வந்தார். திருக்கோயிலுக்கு விளக்கேற்றுவதே அவருடைய வாழ்நாள் பணி. அவர் ஒரு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர். பல செக்குகள் வைத்திருந்தார். அதில் வர எண்ணெயெல்லாம் இறைவனுக்கே கொடுத்தார், விளக்கேற்றினார். விளக்குன்னா ஒரு விளக்கு 2 விளக்கு இல்லை. அப்போ அந்த காலத்தில் விளக்கேற்றுவது ஒரு சமுதாய செயலாக கருதப்பட்டது. இவர் சென்னையை சார்ந்த திருவொற்றியூரிலே பிறந்தவர். ஒரு ஏறத்தாழ 6ஆவது நூற்றாண்டு, இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் திருவொற்றியூர் ஒரு கிராமமாக இருந்திருக்கும். லைட்டு வசதி இருக்காது. இன்றைக்கு தானே மின்சாரம் வந்தது. அந்த விளக்கு இல்லாத காலத்திலே ஊருக்கு, கோவிலுக்கு விளக்கேற்றினால் ஊருக்கும் வெளிச்சம் வரும் என்ற எண்ணத்திலே சமுதாய நல்லுணர்வோடு இவர் செய்தார். அந்த விளக்கேற்றின காரியத்தாலேயே வறுமை இவரை வாட்டியது. சக்கெல்லாம் போச்சு. வேலை செய்தார். மனைவி கொண்டு தெருவில் விற்கலாமான்னு பார்த்தார், முடியலை. அப்படி இருந்தும் தொடர்ந்து தனது தொண்டினை செய்து வருகிறார். என்ன நேர்ந்தது என்பதை நாம் இப்பொழுது நேரிலே கண்டு களிக்கலாம். கலிய நாயனாக நடிப்பது நித்யா என்ற ஒரு மதிப்புக்குரிய திருநங்கை. அவர்களுக்கெல்லாம் நாம் வணங்கினால் இறைவன் நம்மை வழிநடத்துவான் என்பதை கூறி நித்யாவை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் ஒரு இரவு வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நான் சபாவில் பண்ணியிருக்கிறோம், கலிய நாயனார் சண்டிகேஸ்வரர் நாயனார் பண்ணியிருக்கிறோம். அது தொடர்ந்து மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நான் பண்ணுறதுக்கு என் குருவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வணங்குற சிவபெருமானுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இது நான் மட்டும் பண்ணலை, என்னுடைய தோழி என்னுடைய கவிதா அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸ்ரீ செந்தூர் நாட்டிய பள்ளி வச்சுருக்குறாங்க திருச்செந்தூரில். கைத்தட்டலாம். எப்போதும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஒரு 5 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரே குரு தான். அவங்களும் நானும் சேர்ந்து இப்போ நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி. இப்பொழுது குரு நமஸ்காரம். தல்லங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கின தோம் தக்கத்தி மி தக்க ஜொன்னு தக்கத்தி மி தக்க ஜொன் தக்கத்தி மி தக்க ஜொன்னு தக்கத்தி மி தக் தை தை த தை தாம் தை தை த தை தாம் தை தை த தை தாம். தோடுடைய செவியன் தேவாரம் திருஞான சம்பந்தர் அருளியது.
தத்தண்ண தஜுன்னு தக்க தஜுன்னு ததிமி தக்க ததிமி தக்கிட்ட ததரி தத்தண்ண தஜுன்னு ததிமி தாம் ததாம் ததாம் கரதக தரகதக ததரி தத்தண்ண தக்க தத்தண்ண தஜுன்னு தக்க தஜுன்னு ததிமி தக்க ததிமி தக்கிட்ட ததரி தத்தண்ண தஜுன்னு ததிமி தாம் ததாம் ததாம் கரதக தரகதக ததரி தத்தண்ண தண்ண தண்ண தஜுன்னு ஜுன்னு ஜுன்னு ததிமி திமி திமி தக்கிட்ட தாம் ததாம் ததாம் கரதக தரகதக தாம் ததாம் ததாம் கரதக தரகதக தாம் ததாம் ததாம் கரதக தரகதக ததரி தத்தண்ண தண்ண தண்ண தஜுன்னு ஜுன்னு ஜுன்னு ததிமி திமி திமி தக்கிட்ட தாம் ததாம் ததாம் கரதக தரகதக தாம் ததாம் ததாம் கரதக தரகதக தாம் ததாம் ததாம் கரதக தரகதக ததரி தண்ண 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 தஜுன்னு ஜுன்னு தஜுன்னு ததிமி திமி ததிமி தக்கிட்ட 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 கரதக தரகதம் கரதக தரகதம் கரதக தரகதக கரதக தரகதம் கரதக தரகதம் கரதக தரகதம் கரதக தரகதம் கரதக தரகதம் கரதக தரகதம் தோடுடைய செவிகள் தோடுடைய செவிகள் தோடுடைய செவிகள் விடையேறியோ தோடுடைய செவிகள் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியில் உள்ளம் காவர் கள்வன் பொடி பூசியில் உள்ளம் காவர் கள்வன் ஏடுடைய மலர் ஏடுடைய மலரனுனை நாள் பணிந்தே தவறுள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்பான் இவனன்றே நாள் பணிந்தே தவறுள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்பான் இவனன்றே இவனன்றே தத்தம் கிடதக தத்தம் கிடதக தத்தம் கிடதக தத்தம் இது மிதடாங்க தத்து தகதின தம் தம் தகம் தம் தகம் ததிகினதும் தகதின தம் தம் தகம் தம் தகம் ததிகினதும் தகதின தம் தம் தகம் தம் தகம் ததிகினதும் 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 ஒருமை பெண்மை உடையன் ஒருமை பெண்மை உடையன் சடையல் வீடையூரும் இவன் என்ன ஒருமை பெண்மை உடையன் சடையல் வீடையூரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தென் அருமையாக உரை செய்ய அமர்ந்தென் உள்ளம் காவர் கள்வன் அருமையாக உரை செய்ய அமர்ந்தென் உள்ளம் காவர் கள்வன் அருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் அருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவெல்ல பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே இதுவெல்ல பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே அத்தோட இங்கே வருகை தந்திருக்கும் நமது ஐயா நாதன் தளவை முதலியார் அவர்களை நாங்கள் உங்களுடைய சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம். தொண்டை நாட்டின் பாடல்வரு தலங்கள் 32 ஒன்றாகும். கடலோரப் பெருநகரம்
கலங்கள் காணும் கவிநகரம். எழுந்தருளிய பெருமானுக்கோ பல பெயர்கள். படம்பக்கநாதர், புற்றிடம் கொண்டார், எழுத்தறியும் பெருமான், தியாகேசர் என்று அடியார்களால் கொண்டாடப்படுபவர். சிவலிங்க உருவ வழிபாடு தோன்றிய ஆதி திருக்கோயில் என்று பெரியோர்கள் பெருமை பேசுவர். அம்மையும் வடிவுடை நாயகி என்ற பெயரில் அருளாட்சி புரிகிறார். ஒற்றையோர் பற்றி பேச நமக்கு பக்கங்கள் பல நூறு வேண்டும். இத்துணை பெருமை உடைய இப்பழநகரில் வாணியர் குலம் செய்த பெருந்தவத்தில் சக்கரவாடி எனும் தெருவில் கலியர் என்ற ஓர் அடியர் பிறந்து வளர்ந்து மனையறம் புரிகிறார். சொந்தமான செக்குகள் பல கொண்டு எண்ணெய் உற்பத்தி செய்வதும் அதை மக்களுக்கு விற்பதும் இவரது புனித தொழிலாகும். இவர் செக்காட்டிய எண்ணெயை கொண்டு இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றி மகிழும் இனிய தொண்டினை நாள்தோறும் நியமமாக கொள்வார். திருக்கோவில் பொலிய ஒற்றையூரே ஒளிர வரிசையாக தீபங்கள் ஏற்றி இறைவனை தொழுவார். எங்கும் ஒளிமயம், எங்கும் இறைமயம், எங்கும் சிவமயம். ஒற்றையூரின் அழகை சற்று காண்போமா? ஒற்றையூர் கடலலை ஒலித்திடும் தாளம் பெற்றிடு சுகத்தில் கரை வளர் மலர்கள். ஒற்றையூர் கடலலை ஒலித்திடும் தாளம் பெற்றிடு சுகத்தில் கரை வளர் மலர்கள். வற்றா மகிழ்வில் வசமாகி கண்ணுறங்க நாற்றிசை ஒலி கோயில் மணியோசையில் விழிக்கும். வற்றா மகிழ்வில் வசமாகி கண்ணுறங்க நாற்றிசை ஒலி கோயில் மணியோசையில் விழிக்கும். மணியோசையில் விழிக்கும். மணியோசையில் விழிக்கும். ஆடும் செக்கின் அனைத்து நேயும் ஆடல் பிரானுக்கே. ஆடும் செக்கின் அனைத்து நேயும் ஆடல் பிரானுக்கே. ஆடும் பெருமான் ஆலயம் முழுதும் அற்புத விளக்கொளியே. ஆடும் பெருமான் ஆலயம் முழுதும் அற்புத விளக்கொளியே. சூடும் கொன்றை சுடனோன் முன்னே சோதி விளக்கொளியே. சூடும் கொன்றை சுடனோன் முன்னே சோதி விளக்கொளியே. கூடும் ஒளியில் காணும் ஒற்றியூரும் பகலாகும். கூடும் ஒளியில் காணும் ஒற்றியூரும் பகலாகும். ஒற்றியோனே எங்கும் ஒளியானே. களியானே கலியல் செயல் காண்பாயே. கலியல் செயல் காண்பாயே. எண்ணெய் விளக்கேற்ற என்னை படைத்தாய்.
மண்ணில் இது புரிய செல்வம் அளித்தாய். எண்ணெய் விளக்கேற்ற என்னை படைத்தாய். மண்ணில் இது புரிய செல்வம் அளித்தாய். வண்ண வண்ண விளக்கேற்றி வளர்வேன். வண்ண வண்ண விளக்கேற்றி வளர்வேன். என்ன இல்பம் வேறில்பம் என வாழ்வேன். என்ன இல்பம் வேறில்பம் என வாழ்வேன். ஒற்றியூர் புற்றீசா ஓங்கு புகழ் தியாகேசா கற்றிலா கலியனுக்கே கருணை அருள் ஈசா. ஒற்றியூர் புற்றீசா ஓங்கு புகழ் தியாகேசா கற்றிலா கலியனுக்கே கருணை அருள் ஈசா. பற்றிலா பரமனே வாழ்வு தருவாய். பற்றிலா பரமனே வாழ்வு தருவாய். ஒற்றீச பெருமானே உலகலாம் நீயே. ஒற்றீச பெருமானே உலகலாம் நீயே. ஒற்றியூரானுக்கு அடிகரை சோதிக்க கற்றுக் கொடுக்கவா வேண்டும்? கலியரின் சொந்த செக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலை போயின. செல்வங்கள் தேய்ந்தன. வறுமை துரத்தியது. விளக்கேற்றும் நியமத்தை விடுவாரில்லை. மொத்தமாய் எண்ணெய் வாங்கி சில்லறையாய் விற்று கிடைக்கும் லாபத்தில் விளக்கரிக்க எண்ணெய் சேர்ப்பார். மிஞ்சும் பொழுதில் மாட்டுக்கு பதிலாக தானே வலிந்து செக்கை சுழற்றுவார். கிடைக்கும் கூலியை எண்ணெயாய் பெற அது விளக்கொளி ஆகும். காசிலா வேதனை கருமுகிலாய் இவரை சுற்றும். கட்டிய மனைவியையும் தெருவில் விலைகூவி விற்க முனைவார். வாங்குவார் இன்றி இவரது முயற்சி தோல்வியுறும். என்னவோ என் வினை இறைவா, என்னை விளக்கெரிப்பது தவறா? மண்ணில் பிறந்து வாழ்வது ஏனோ, அந்நியல் நானோ ஆதரிப்பாயே ஆதரிப்பாயே. செக்குகள் யாவும் சென்றன நலவே, வக்கணையாய் மாடுகள் விலகின இளமே. செக்குகள் யாவும் சென்றன நலவே, வக்கணையாய் மாடுகள் விலகின இளமே. கொக்கரித்தது வறுமை கொடுமை நின்றே, சொக்கர் விளக்கும் சோர் முரல் நன்றோ. கொக்கரித்தது வறுமை கொடுமை நின்றே, சொக்கர் விளக்கும் சோர் முரல் நன்றோ.
சோர்வுறல் நன்றோ. தோற்றேன் எனது சுகமொடு சொத்தை ஏற்றிடும் விளக்கை நிறுத்திடுவேனோ. தோற்றேன் எனது சுகமொடு சொத்தை ஏற்றிடும் விளக்கை நிறுத்திடுவேனோ. கூற்றுவன் வறுமை குலைந்திடுவேனோ. ஒற்றையூரரசே வணங்கிடுவேனே. கூற்றுவன் வறுமை குலைந்திடுவேனோ. ஒற்றையூரரசே வணங்கிடுவேனே. வணங்கிடுவேனே. வளரும் வறுமையிலும் கலியர் தனது விளக்கேற்றும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். ஓர் நாள் என்ன முயன்றும் பொருளின்றி விளக்கேற்ற எண்ணெய் வாங்க வழியின்றி தவிக்கிறார். பொழுதும் மயங்குகிறது, இரவு விரிகிறது, இருட்டு சூழ்கிறது. திருக்கோயிலும் ஒற்றையூரும் ஒளியின்றி கருக்கிறது. தடுமாறுகிறார், புலம்புகிறார், பதைக்கிறார், தழும்பும் கண்ணீரில் தவிக்கிறார். ஒளியேற்ற வழி காணே பழி வந்து என்னை பற்றுமே. ஒளியேற்ற வழி காணே பழி வந்து என்னை பற்றுமே. எளிய வழி ஒன்று தோன்றுதே, மல்லிக உடல் உதிரம் உள்ளதே. எளிய வழி ஒன்று தோன்றுதே, மல்லிக உடல் உதிரம் உள்ளதே. உதிரத்தை எண்ணெயாய் ஊற்றுவேன், அறுப்பேன், உதிரம் கொட்டுவேன். இதைவிட நல்வழி காணேன், இதைவிட நல்வழி காணேன், நல்வழி காணே. அறிவால் கையெடுத்து கழுத்தை அறிய முறைகிறார். காக்கும் பெருமானும் கைவிடுவானோ? கலியரின் கைப்பற்றி கடிந்தே தடுக்கிறார்.
எளியனை கை தொட்ட குஞ்சித பாதா களிப்பென கருளிய கண்ணுதலோனே ஒளிவிளக்கருளிய உன்னத பரமே அளிப்பாய் எனக்கும் சிவபுரமே சிவபுரமே. உலகெல்லாம் சைவ நீதி உலகெல்லாம் சைவ சோதி உலகெல்லாம் உந்தன் சாதி உலகெல்லாம் வாழும் உனை ஓதி உலகெல்லாம் சைவ நீதி உலகெல்லாம் சைவ சோதி உலகெல்லாம் உந்தன் சாதி உலகெல்லாம் வாழும் உனை ஓதி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம். உலகெல்லாம் சைவ நீதி உலகெல்லாம் சைவ சோதி உலகெல்லாம் உந்தன் சாதி உலகெல்லாம் வாழும் உனை ஓதி உலகெல்லாம் சைவ நீதி உலகெல்லாம் சைவ சோதி உலகெல்லாம் உந்தன் சாதி உலகெல்லாம் வாழும் உனை ஓதி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம். திருக்கோயில் விளக்கேற்றல் மின்னொளி இல்லாத முற்காலத்தே கோயில் அமைகின்ற ஊருக்கும் ஊர்வாழ் மக்களுக்கும் ஒளி தரும் சிறப்பினை உடையது. எனவே விளக்கேற்றல் என்பது வழிபாடு என்பது மட்டுமல்லாது ஓர் சமுதாய பணியாகவும் கருதப்பட்டது. இறை வழிபாடு என்பது சமுதாய மேம்பாடு என்ற நிலையில் பரிணமிக்கிறது. கலியரது காவியம் அவரை நாயன்மாராக்கி மகிழ்கிறது. கொண்ட குறிக்கோளை அடைய சான்றோர் பெருமக்கள் தங்களது உயிரையும் தருவர் என்பது இக்காவியத்தின் வாக்குமூலம். ஆடிக்கேட்டை அடியர் கலியரின் திருவிண்மீன் புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற வள்ளுவனின் வான்குரலை இங்கே நினைவு கூறுவோம். தமிழும் சைவமும் இனிதே உலகில் என்றும் நிலைபெறும். நன்றி, வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். கவிஞர் சிவ முத்துராமலிங்கம் வழங்கும் 63 அற்புத வரலாறு. மிகவும் அருமையான ஒரு நிகழ்வினை நித்யா நமக்கு தந்தார்கள். அதாவதுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். இத்தனை குழந்தைகளுக்கும் மேக்கப்பு, சுபதுர்காவாகட்டும் நித்யாவாகட்டும்
அந்த விளக்கேற்றுறதுக்கு அந்த விளக்குக்கு எண்ணெய் இல்லை அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வறுமை வந்தாலும் கூட நான் கொண்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு குறியீடு, இதுதான் நம்ம செய்யணும், இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு வாழ்ந்தார் கலியநாயனார். அவர் இறைவனடி சேர்ந்தார். இது மாதிரி தான் நாமும், அதாவது வாழ்க்கையில் நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ முடியும் வரை என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் கிடையாது, முடியும் வரை செய்ய வேண்டும் என்பதையே நாயன்மார்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நமது பிள்ளைகளும் நமது வருங்கால சந்ததியினரும் இதை அறிந்தால் நல்ல செய்திகளை நம்ம நாட்டுக்கு கொடுத்தோங்கிற மகிழ்ச்சி நமக்கு இல்லையா? நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் நல்லதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நாட்டில் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர இந்த சந்தோஷத்தில் கூட அந்த வருத்தம் எனக்கு மிகையாக தெரிகிறது. ஏறத்தாழ 10-15 ஆண்டுகள் நான் 63 நாடகமாக்கி எழுதி எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ இடர்கள், எத்தனையோ துன்பங்கள் அத்தனையும் மீறி இதை செய்தோம். நித்யா எனக்கு ஏற்கனவே ஒரு ஜனவரியில் 9 நாள் நல்லை சங்க சபாவில் இந்த 63 நடத்துகிறேன். ஐயா தளவாய் முதலியாருடைய உதவியோடு அவருடைய அன்போடு அங்கே நாங்கள் ஏறத்தாழ 2-3 லட்சம் ரூபாயை அங்கே செலவு செய்தோம். இந்த 63 நாயன்மாரையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 40 லட்சங்கள் ஆயிடுச்சு. கவலைப்படவே இல்லை, இறைவன் எங்கிருந்தோ கொண்டு கொட்டுவான். எனக்கு உள்ள பெரிய சந்தோஷம் என்னென்னா 60 எனக்கு இப்போ 82 வயசு ஆகுது. இந்த டவுனில் பெரியசாமி கோயிலில் தான் நான் பிறந்தேன். இங்கேருந்து என்னுடைய 3வது வயதில் ஜங்ஷனுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து 20 வயசில் இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போனேன். ஒரு 25 ஆண்டுகள் சென்னையில் டிவிஎஸ் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் டூல் ரூம் சூப்பரண்டாக இருந்து அதுக்கப்புறமும் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இறைவன் இந்த 63 எழுத சொல்லி அதை நடிக்க வைத்து அதை திருநெல்வேலியில் இப்போ பாருங்கள் 7-8 டான்ஸ் ஸ்கூல்ஸ் இங்கே எனக்காக வேலை செய்கிறாங்க. கைத்தட்டுங்களேன், உங்கள் ஊர் பிள்ளைங்க எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து நான் ஃபோனில் சொன்னால் போதும், ஐயா நான் பண்ணுறேன். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, இதுக்கு உள்ள பெற்றோர்கள் எவ்வளோ தூரம் இதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ குறும்பூர்லேருந்து வராங்க. ஆனால் நம்ம பக்கத்து தெருவுலேருந்து வரமாட்டோங்கிறோம். அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. எனவே மிகச்சிறந்த இந்த நம்ம பெரியசாமி கோயில் 400 ஆண்டு காலம் பழமையான ஒரு கோயில். இது சைவ வைணவத்தை நாட்டுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு கோயில். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற சிறு தெய்வங்கள் அத்துணை பீடங்களும் இங்கே அமர்ந்து சிவபெருமானுக்காக சைவப்படையிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயில் இங்கு இருக்கிறது என்பதே வன்னிய மக்களை தவிர அந்நியருக்கு தெரியாது. எனவே அந்நியரும் வர வேண்டும், அந்த சிறந்த அருளாற்றலை பெற வேண்டும் என்பதுதான் எனது வாழ்க்கையின் குறிக்கோளாக்கி இந்த கும்பாபிஷேகத்துக்கு மறுநாள் வெறும் பரதநாட்டியத்தை பண்ணணும். பரதநாட்டியம் என்று சொல்லி கையையும் காலையும் ஆட்டிட்டு எந்த விதமான கான்செப்டும் குறியீடும் இல்லாமல் போகிறத விட, இப்போ ஒரு கலியநாயனாரை பார்த்தோம் இல்லையா, ஒரு 50 பேர் ஒரு 100 பேருக்காவது கலியர்னா யார், அவர் என்ன பண்ணினார், நாமளும் அவரை மாதிரி வாழணுமே. இவங்களாம் ரோல் மாடல்ஸ். இவங்க காந்தியை மாதிரி நம்ம வாழணும், திலகரை மாதிரி வாழணும், வஉசியை மாதிரி வாழணும், பாரதியை மாதிரி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். இவங்களாம் நம்ம தாத்தா பாட்டிங்க. கலியர்லாம் நம்முடைய முன்னோர்கள். கலியருடைய பேரனுக்கு பேரன் நாம் இருக்கலாம். ஆனால் நாம் ஏன் இப்படி வாழ முடியவில்லை என்பதை நாம் நினைத்தால் நன்றாக நமது வாழ்க்கை நிச்சயமாக பொலிவடையும், நமது குழந்தைகள் சிறப்படைவார்கள் என்று சொல்லி நித்யாவை ரொம்ப அருமையாக பண்ணா. அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் அவள் எல்லா வளமும் பெற்று கூட இருக்கிற நண்பர் பாலா, அவரை கூடவே இருந்து இந்த அத்தனை பிள்ளைகளும் அருமையான மேக்கப், கையில் விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த நிச்சயமாக தே ஹேவ் ஒர்க் ஃபார் திஸ். இதுக்காக அவன் நிச்சயமான முயற்சி எடுத்துருக்கணும். ஃபோனில் பேசி நான் இதுக்காக என்னுடைய பென்ட்ரைவில் காப்பி பண்ணி நான் கொரியரில் அனுப்புகிறேன், புத்தகத்தை நான் கொரியரில் அனுப்புகிறேன். இத்தனையும் வாங்கி கொண்டு ஐயா ரொம்ப நல்லதுயா, சந்தோஷமான அவளுடைய குரலை கேட்டாலே எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷம் வரும். இறைவன் அவளுக்கு
இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருமே இறைவன் மிகச்சிறந்த 16 செல்வங்களையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி பெரியசாமியை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளை சங்கீத சபாவில் எனக்கு இடம் வேணும்னு கேட்ட உடனே அவர் தனது பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு என்னை அழைத்து கொண்டு அரசனன்கோ நரேசன் அவர்களை பார்த்து ஏறத்தாழ 6-7 வருடங்களாக தொடர்ந்து ஆண்டுக்கு 3 நாட்கள் எனக்கு அந்த நெல்லை சங்கீத சபாவில் இடம் தந்து ரொம்ப முத்தாய்ப்பாக சென்ற வருடம் 9 நாட்கள் 63 நாடகமாக நாங்கள் கண்டுகளிப்பதற்கு எல்லா வகையிலையும் உதவி செய்த தளவாய் நாதனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி அமைகிறேன். இதோ நாம் அடுத்த மெய்ப்பொருளாரை காணுகிறோம். 63 அற்புத வரலாறு. திருக்கோவலூர் சிறந்த ஓர் வைணவத்தலம், மங்களாசாசனம் பெற்ற தலம். முதல் 3 ஆழ்வார்களும் ஒரே அறையில் சந்தித்த திருத்தலம். இது ஓர் அட்டவீரட்டானமும் ஆகும். இங்கே நாம் அறிய வாழ்ந்தவர்தாம் மெய்ப்பொருள் என்னும் அரசன். நாயன்மார்களில் இவர் 5ஆவதாக வைத்து எண்ணப்படுவார். மெய்ப்பொருள் இவரது இயற்பெயராக இருக்குமா என்பது சந்தேகமே. சிறந்த சிவனடியர், சொல்லற்கரிய வீரர். இவர் போர் முனையில் தோற்றதாய் சரித்திரம் இல்லை. சிவப்பொலிவு, சிவவேடம், சிவனடியர் என்றால் தன்னையே தரும் அளவுக்கு சிறந்த சிவபக்தர் மெய்ப்பொருளார். சிவனை வழிபடுவதிலும் சிவப்பொலிவை போற்றுவது சிறப்பு என தனது வாழ்வை கொண்டவர். சிவப்பொலிவையே இவர் மெய்ப்பொருளாக எண்ணுபவர். இவருக்கும் வேண்டாத ஓர் சிற்றரசன் பகைவன் என முளைத்து வளர்ந்து முள்மரமாய் மூர்க்கனாய் வடிவே கொடுமை என வளர்வான். பெயருக்கும் இவனது குணத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆம், இவனது பெயர் முத்தநாதன் என்பதாகும். முதலில் இந்த முத்தநாதனை சந்திப்போம். நீ என்ன பித்தனோ முத்தனே, நீ என்ன பித்தனோ, எத்தனை முறை தோற்பாய் மத்தகம் மோதிட, எத்தனை முறை தோற்பாய் மத்தகம் மோதிட, உடைவது உள்தலையே புத்தி உனக்கில்லையே, உடைவது உள்தலையே புத்தி உனக்கில்லையே, முத்தனே நீ என்ன பித்தனோ. வெல்லுவேன், எப்படியும் வெல்லுவேன், கொல்லுவேன், மெய்ப்பொருளை கொல்லுவேன். வெல்லுவேன், எப்படியும் வெல்லுவேன், கொல்லுவேன், மெய்ப்பொருளை கொல்லுவேன். சொல்லுவேன் ஒரு நல்ல தந்திரம், மெல்லைய யோசனை கேளடா. சொல்லுவேன் ஒரு நல்ல தந்திரம், மெல்லைய யோசனை கேளடா. சொல்லுவேன் கேளடா. கொண்டு வா காஷாயம் சுற்றியே கட்டுவேன், என்று விழா வெந்நீர் இன்று நான் பூசுவேன். நன்று கூந்தலை சடையென சுற்றுவேன், வென்றிட அக்கமணி மாலைகள் அணிவேன், வென்றிட அக்கமணி மாலைகள் அணிவேன்.
பழுத்த சிவனடியர் நானே. எடுப்பாய் வெளுத்த வெள்ளை துணியை கொடுப்பாய் அழுத்தமாய் குத்துவாய் தருவாய் பொருத்தமாய் கருவி துணியில் சுற்றுவாய் அதனை பக்குவமாய் சுற்றுவாய் அதனை பக்குவமாய். புத்தக கவுளியன உலகு இதை நினைக்கும் வித்தகன்மை பொருள் என்னிடமே தோற்றும். புத்தக கவுளியன உலகு இதை நினைக்கும் வித்தகன்மை பொருள் என்னிடமே தோற்றும். இத்தரணி என் கதையை தினம் தினம் கேட்கும். இத்தரணி என் கதையை தினம் தினம் கிட்ட தாம் தாம் தூம் பித்தனினி நான் இல்லை. தத்த கிட்ட தாம் தாம் தூம் பித்தனினி நான் இல்லை. பித்தனினி நான் இல்லை. பித்தனினி நான் இல்லை. பற்பல போர் கண்டாய் வலிந்து தோற்றிட அற்புதம் உன் திட்டம் வெற்றியை பெற்றிட. பற்பல போர் கண்டாய் வலிந்து தோற்றிட அற்புதம் உன் திட்டம் வெற்றியை பெற்றிட. வெற்புமை பொருளுக்கு தோற்பு நிச்சயம் நற்பயன் நிச்சயம் உஞ்சயம். வெற்புமை பொருளுக்கு தோற்பு நிச்சயம் நற்பயன் அடைவாய் நிச்சயம் உஞ்சயம். வெல்லும் மெய்ப்பொருள் உலகினில் இனியோ நல்ல என் தந்திரத்தை நாடு பேச தடையோ. வல்லவன் நானே வாழ்நாள் இனிதே தொல்லைகள் தொலையும் உன்னுயிர் எனதே. மெய்ப்பொருளே உன்னுயிர் எனதே. உன்னுயிர் எனதே. தவத்தின் தனி உருவமென தன்னை மாற்றிக்கொண்ட முத்தநாதன் ஆகமச் சாமியாராய் அசைந்து நடந்து வர காவியுடை கனத்த சடை அங்கமலாம் வெந்நீர் அக்கமாலை என வருவானுக்கு மெய்ப்பொருளின் மாளிகையில் தானாய் வழிகிடைக்கும். தத்தன் எனும் மெய்க்காப்பாளன் மட்டும் இவன் மீது சந்தேகம் கொண்டு தொடர்கிறான். அரசனின் சயன அறைக்குள் நுழைய முயலும் முத்தனை தடுத்து நிறுத்துகிறான். ஆதிசிவன் அருளிய ஆகம நூல் இதுவே. வாதியாதே மனிதா அரசன் இது கேட்பான். சோதியாதே என்னை பழிவந்து படரும். வேதித்தல் இனி வேண்டாம் காண்பேன் மன்னனை. காண்பேன் மன்னனை. காண்பேன் மன்னனை. தத்தன் சற்றே அயர மின்னலன
அரசனது அந்தரங்க அறைக்குள் முத்தநாதன் நுழைகிறான். துயில் கொண்ட அரசனை அரசியார் எழுப்ப எழுந்த மன்னனும் எதிரிற்கும் சிவனடியாரின் சிவப்பொலிவை வணங்கி எழுந்து அவரது அடியினை வணங்கி வாழ்த்துகிறார். ஆதிசிவன் ஆகமநூல் அடியனிடம் உண்டு, ஓதிடுவேன் அதை உனக்கே, அருள் மிகவே உண்டு. மாதிவருள் ஓதுகையில் இங்கிருக்க வேண்டாம், சேதி இது மிக புனிதம், அரசி இங்கு வேண்டாம். அமர்கவே அண்ணலே அமர்கவே, ஆகம நூலினை என் செவி புகத்தருகவே, ஏகனேகன் எழுத்தினை சுருங்க வேகம் வேகம் விரைந்தே சொல்க. அடியரை ஆசனத்தில் அமர வைத்து அன்பு செய்து தான் கீழமர்ந்து தலை தாழ்த்தி வாய்பொத்தி கண்மூடி ஆகம நூலினை வாசிக்க கேட்கும் ஆவலில் அமைதியாக அரசன் தரையில் அமர புத்தக பைதனை முத்தன் அவிழ்த்து எத்தன் குத்துவாளினை கையில் எடுத்து, நித்தம் நினைத்த செயல் சத்தமின்றியே முடித்து, இத்தவம் ஏற்று குனிந்த அரசன் நிமிர்ந்து பார்ப்பான். ஐயகோ, குத்துப்பட்ட அரசன் தன்னை குத்தியவரை நோக்குகிறார். உடல் வலியை பொறுத்து கொண்டவனுக்கு எதிர் நிற்கும் சிவப்பொலிவு மட்டுமே கண்ணில் தெரிகிறது. அடிந்த திருநீரும் அடுக்காய் அக்கமாலையும் அணியனச் சுருட்டிய அழகு செஞ்சடையும் செம்மேனி சிவனை கண்முன்னே முன்னிறுத்தும். போலிச்சிவனடியர் உருமறைந்து பெருமானே எழுந்தருளியது போன்ற அழகு தோற்றம் இவரது நெஞ்சில் நிறைகிறது. உயிர் பிரியும் நிலையிலும் கரமது சிறமேலாக கூப்பித் தொழுகிறார். ஏதோ நடக்கும் என எண்ணிய மெய்க்காப்பாளன் தத்தனும் உருவிய வாளோடு உள் நுழைவார். கண்ட காட்சியில் அதிர்ச்சியுற்று முத்தனை கொன்றுவிட வாளேந்திய தத்தனின் கை உயர்கிறது. தத்தா நிற்க, இவன் நமர் கொல்லாதே. நித்தம் நான் வணங்கும் சிவவேடம் இவன் வேடம்,
இவன் உயிர் காப்பாற்று அத்தல் சிவன் மேலானை உடனே செயல சிவப்பொலிவு காத்த சேதிக்காய் உயிர் தரிப்பேன் அவமாய் ஏதும் நடந்திடல் வேண்டாம் ஏதும் நடந்திடல் வேண்டாம். பழிமுடித்த பாதகன் முத்தநாதனை பத்திரமாய் பாதுகாத்து நாட்டின் எல்லை தாண்டி விட்டுவிட்டு இந்த செய்தியை மெய்ப்பொருளார்க்கு ஆறுதலாய் அறிவிப்பார் தத்தன். செயல் செய்தனை நல்ல எந்தத்தனே அற்புதம் காத்தனை அருமை தத்தனே நிற்குமையில் உயிர் தடையில் தவிப்பின்றி ஏகுடையில் மக்கள் சிவநீதி காப்பி இன்னா செய்தாரை தண்டித்தல் வேண்டாம் மண்ணில் அன்பே மறைப்பொருளாகும் பெண்ணான் பெம்மான் பேணுவழி அன்பே என்னிடில் அதுவே எங்கும் சிவமே என்னிடில் அதுவே எங்கும் சிவமே மன்னன் மறைகிறான் தன் கொள்கையில் வெல்கிறான் அன்பே சிவமாச்சு மன்னன் சிவமானான். நடராசப் பெருமான் காட்சி தந்து தனது அடியவர் மகிழ திருக்கூத்து புரிகிறார். அனைவரும் மகிழ மெய்ப்பொருளார் இறைவனது திருவடுக்கீழ் சனி சாய்த்து சிவலோகம் சார்க்கிறார். வெல்லும் அமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் சொல்லுவோம் சிவநாமம் சோர்வின்றி நாடும் வெல்லும் அமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் சொல்லுவோம் சிவநாமம் சோர்வின்றி நாடும் என்றும் சுகமே எல்லும் சுகமே இல்லை நீ பிறவி என்றும் சுகமே சொல்லுவோம் சிவநாமம் சோர்வின்றி நாடும் வல்லான் சிவனானின் பயமாகி வளர்வோம் என்றும் சுகமே என்றும் சுகமே இல்லை நீ பிறவி என்றும் சுகமே எங்கும் சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே எதிலும் சிவமே எங்கும் சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே எதிலும் சிவமே எங்கும் சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே எதிலும் சிவமே எங்கும் சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே எதிலும் சிவமே. பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற குரல் கூறும் கோட்பாட்டிற்கிணங்க கும்பிட்ட கையுள்ளும் கொடுவாள் கொண்டு கொலைபுரிவானையும் காத்தருள் செய்த உயர் சைவ பண்பாட்டினை உலகறியச் செய்தார். எங்கும் சிவமயமாய் சாந்தியே நிறையும். வாழ்க சைவ நீதி, வாழ்க சிவப்பொலிவு, வளர்க சிவம் என்னும் சீலம் மெய்ப்பொருளாரை நிறைவு செய்கிறேன். திருவலிதாயம் திருநறிய சிவனடியார் திருக்கூட்டம் இந்த நாயன்மாரை சைவ உலகுக்கு சமர்ப்பணம் செய்கிறது. வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். கவிஞர் குரு விசாலாட்சி ஒரு மிகச்சிறந்த நடன ஆசிரியை. தானாடாவிட்டாலும் தன் சதையாடுங்கிற மாதிரி அவங்க வராட்டாலும் கூட இந்த பிள்ளைங்க ரொம்ப அருமையாக பண்ணாங்க. 3, 3, 6, 1, 7 பேர் எழுச்சியான ஒரு நிகழ்வு. அந்த 7 பேரும் ரொம்ப அருமையாக தந்தாங்க.
ரொம்ப அதாவது எதையுமே என்னால் பாராட்டாமல் இருக்க முடியல. பாராட்டுறதுக்கு விட அதிகமான சிறப்பு உடையவர்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம். இந்த நாடகத்தை அவங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க ப்ரோக்ராமாக. அது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏறத்தாழ ஒரு 5-6 வருடமாக இந்த விசாலாட்சி அம்மையார் அந்த எனக்கு மிகவும் சிறப்பான ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த மெய்ப்பொருள் நாயனாரை கேட்டிங்கன்னா, அதாவது தன்னை குத்திட்டான், தன்னை குத்துனதுக்கு வேணா காப்பாற்றுங்கிறான். தன்னை எதிரி வந்து குத்தி சாகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அந்த நேரத்திலையும் கூட தன்னை குத்திய சிவப்பொலிவுக்கு ஏதும் தீது வந்து விடக்கூடாது, அவனை வந்து காப்பாற்றி நாட்டை விட்டு அடுத்த பக்கம் அனுப்பிட்டு வா அப்படின்னு தன்னுடைய மைக்காப்பாளர் சொல்கிறான். மைக்காப்பாளர் சொல்லிவிட்டு அந்த மைக்காப்பாளர் தத்தன் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேயா, அவனை கொண்டு பாதுகாப்பாக அனுப்பிட்டான். உடனே அவனுக்கு தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி போட்டுட்டு உயர விடுறான். அதாவது தான் சாகரங்கிறத பற்றி அவன் கவலையப்படலை. சிவப்பொலிவு, சிவவேடம், சிவம் அதனை காப்பாற்றுவதே நமது வாழ்வில் லட்சியமாக வாழ்ந்தவன் மெய்ப்பொருளார். இப்படிப்பட்ட எத்தனையோ வரலாறுகளை நாம் வந்து படிக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அங்கே இருங்க. முதல்ல இவங்களை பாராட்டு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சான்றிதழை வழங்குகிறோம். அதற்கு முன்பாக கலாரஞ்சனி, திருமதி விசாலாட்சி அவங்களை வாங்கிக்கிறாங்க. ஸ்ரீவர்ஷினி, மகாலட்சுமி, சக்தி, லாவண்யா, லக்ஷ்மி, ராகவி, கனகரத்தினம், மகாஸ்ரீ திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு நாட்டிய சமுத்திரா என்ற விருதினை பெரியசாமி கோயில் வழங்குகிறது. விபூதி வைத்துக்கொள்ள குடுவை, வில்வக்குடுவை. இந்த வில்வ மரத்தடியில் இருந்து நிகழ்ச்சி பண்ணுறது பெரிய புண்ணியம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து எங்களுக்கு நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு பிள்ளைகள்லாம் வேண்டிக்கிறோம். நன்றி. நாட்டிய தென்றல் என்ற விருதை பெரியசாமி கோயில் அவருக்கு வழங்குகிறது. பபிதா,
சந்தியா, சமிக்ஷா, இனியாஸ்ரீ, அபிராமி, அக்ஷரா, கரோலின் ஆத்விகா, திவ்யதர்ஷினி, எஸ் கோமதி, பி திவ்ய கார்த்திகா, பாவனா, பார்வதி, கவிதா, நாட்டிய ஜோதி என்ற விருதினை அருள்மிகு பெரியசாமி கோயில் வழங்கி மகிழ்விக்கிறது. எனது நாடகத்தினுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் புத்தகமாக்கி இருக்கிறோம். அதை சுபதுர்கா அவர்களுக்கு வழங்குகிறோம். பிள்ளைகள் அனைவரும் உணவை அருந்திவிட்டு இல்லம் செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இங்கு பிரதம விருந்தினராக வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்த ஐயா தளவாய் நாதன் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். கவிஞர் ஐயா நாடக தோன்றல் திரு சிவமுத்துராமலிங்கம் அவர்களின் ஐயா அவர்களுக்கு நமது டவுன் பெரியசாமி கோவில் நிர்வாக குழுவின் சார்பாக நாடக தோன்றல் மற்றும் பல விருதுகளை பெற்றிருந்தாலும் நமது சொந்த கோயிலிலே சொந்த செலவிலே பல நாயன்மார்களை உருவாக்கும் பட்சத்தில் வித்து போன்று பல கோயில்களில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பதால் அவர்களுக்கு நாயன்மார்களின் வித்து என விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது அவர்களுக்கு இது போன்று பல கோயில்களில் நடத்தியிருப்பதால் எத்தனை நாயன்மார்களை உருவாக்கியிருப்பார் என்று அவர்களுக்கே தெரியாது. அதற்கான விருதை இப்பொழுது தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். இது வழங்கப்படுகிறது.
இப்பொழுது கோவிலுக்கு பணியாற்றிய கும்பாபிஷேக கமிட்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. கோவிலின் சார்பாக பொன்னன் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு கண்ணன் அவர்கள் கோபண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு சேதுராமலிங்கம் TKS பேசன் கோவிலுக்கு பல பணிகளை தன் சொந்த இதிலே செலவுகளை செய்து கோவிலுக்காக அருமணி ஆற்றி வருகிறார். கோவில் முன்னேற்றத்திற்காக பெரும்பாடு செய்து வருகிறார். அவரது ஒரு துணைவியாரும் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. திரு கவிஞர் சிவமுத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் டவுன் பெரியசாமி கோயில் நிர்வாகக் குழு தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். கோயிலின் செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பேசன் உரிமையாளர் அவர்களுக்கு சேதுராமலிங்கம் அவர்களுக்கு கவிஞர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். திரு கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். நன்றி, வணக்கம். திரு KT செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ராஜு MS ராஜ் சங்கர்ராஜ் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கோவிலுக்காக அருமணியாற்றுகிறவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. துணைத் தலைவர் மாது பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். விழாவிற்கு பெரு உதவி செய்து கோயிலின் முன்னேற்றத்துக்காகவும் மக்களுக்காகவும் மக்களின் மனதிலே பல நாயன்மார்களை பதிய செய்ததற்காக அவர்களின் ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் அவரது பணி இன்னும் சிறக்க ஐயாவை வாழ்த்தி வணங்குகிறோம். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இல்லை, அவங்க எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் மக்கள்கிட்ட இந்த மாதிரியான நாயன்மார்கள் கொண்டு சேர்ப்பது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.